ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துல சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலய தலங்கள்ல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சிவாலயமும் அந்த ஆலயத்தின் தல வரலாறுகளையும் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலய தலங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான மிகவும் பழமையான ஒரு ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு அற்புதமான கிராமம் தான் கோவூர். இந்த ஊருக்கென்றே ஒரு சிறப்புகள் உண்டு. கோமாதா வழிபாடு செய்த தலம் அப்படின்றதுனாலேயே அந்த தலத்தின் பெயரை வைத்து இந்த ஊருக்கும் கோவூர் எனும் பெயரும் வந்தது. அதி அற்புதமாக இங்கு எழுந்துள்ள இருக்கக்கூடிய இறைவனின் திருநாமம் சுந்தரேஸ்வரர், அன்னையின் திருநாமம் சவுந்தராம்பிகை. மிக பிரம்மாண்டமான ஒரு பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிவாலயத்தின் தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது மிக பழமை வாய்ந்த ஒரு வரலாறாக இருக்கக்கூடியது. அன்னை மாங்காடில் எழுந்தருள் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகை பஞ்ச அக்னியை தீமூட்டி தவம் செய்த போது இந்த உலகமே வெப்பநிலை அடைந்தது. அதில் மாங்காட்டிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த பகுதி. அதனால் இந்த இடம் மிகுந்த வெப்பநிலையை அடைந்து கொண்டே இருந்தது. இதனால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் குருமார்களும் என்ன செய்தாங்கன்னா, இது மாதிரி அம்பாளுடைய காமாட்சி அம்பிகையினுடைய தவத்தினால் இந்த பூமி வெப்பமடையுது, இந்த உயிரினங்கள்லாம் வாடிக்கொண்டு இருக்கின்றது, எம்பெருமான் சிவபெருமான் அம்பாளை தவத்திலிருந்து எழுப்ப வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விஷ்ணு பகவானிடம் வைக்கின்றார்கள். அந்த விஷ்ணு பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, மகாலட்சுமியிடம் இந்த கோரிக்கையை சொல்றாரு. இது போல பூமியில இருக்கக்கூடிய இடமெல்லாம் வெப்பமாகி கொண்டு இருக்கிறது, சிவபெருமாள் தவத்துல இருக்காரு, சிவபெருமாளை தவத்துல இருந்து எப்படி எழுப்புறதுன்னு தெரியல, அவர் தவத்துல இருந்து கலைச்சா அவர் கோவத்துல உக்ரதாண்டவம் ஆடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சிவபெருமான் பத்தி மகாலட்சுமி இடத்துல விஷ்ணு பகவான் சொல்றாரு. மகாலட்சுமி தேவி சகல உலகத்தையும் காக்குகின்ற எம்பெருமான் நாராயணனுடைய துணைவி அல்லவா. அன்னை கருணை மிகுந்து கொண்டு அம்பாள் எப்படி வராங்கன்னா, இந்த கோவூருக்கு அழகான ஒரு கிராமத்துக்கு கோமாதா ரூபம் பசுவின் ரூபம் கொண்டு இந்த தலத்துக்கு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க, பூஜை பண்றாங்க. இந்த தவத்தில் மனமகிழ்ந்த சிவபெருமாள் அவருடைய சிவ தியானத்திலிருந்து கலைந்து கண்விழித்து பார்க்கிறார். அதன் பிறகு இந்த பூமி குளிர்ச்சி அடையுது. அம்பாளும் தவம் முடித்து திருமண கோலத்தோடு கைலாயத்துக்கு திரும்புகிறாங்க. மகாலட்சுமி கோமாதா ரூபம் கொண்டு பசுவின் மறு பெயராக இருக்கக்கூடியது கோ. அதனால அந்த கோவூர் அப்படின்னே இந்த ஊருக்கு ஒரு அற்புதமான ஒரு பெயர் வந்தது. இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் சுந்தரேஸ்வரர் எனும் திருமேனீஸ்வரர், அன்னையின் பெயர் சவுந்தராம்பிகை எனும் திருவுடை நாயகி. இந்த ஆலயத்துடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு வரலாறு கொண்ட ஒரு சிவாலயம், நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு சிவாலயமாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. தெற்கு திசையை நோக்கி 7 அடுக்கு நிலையில் இருக்கக்கூடிய மிக கம்பீரமான ஒரு ராஜகோபுரம், அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு. உள்ளே போய் நம்ம கோயிலுக்குள்ளே போனாலே சரி, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது விநாயகருடைய சன்னதி, அதன் பிறகு கொடிமரம், பலிபீடம், நந்தியம் பெருமான் அதிகார நந்தியாக ஒரு கம்பீரமாக ஒரு காட்சி தரக்கூடிய சிவபெருமானுடைய வாகனம் மட்டும் சொல்ல முடியாது. சிவபெருமான் சாட்சாத் சிவபெருமானுடைய மறுரூபம் அந்த நந்தியம் பெருமாள் தான். அப்படியே ஆலயத்தை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விநாயகருடைய சன்னதி, வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமி, ஆலயத்துக்குள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவன் இறைவி, நால்வர்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், தெய்வ திரு அடியாள் சேக்கிழா பெருமான், வீரபத்ரர், பத்ரகாளி அம்பிகை, கோஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு பிரம்மாண்ட ஒரு உருவத்தோடு ஒரு பெரிய திருவடியோடு இருக்கக்கூடியவங்க, பெரிய ரூபத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அங்கே இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள் 63 நாயன்மார்கள் சிற்பங்கள். ரொம்ப ஒரு அதி அற்புதமாக அம்பாள் சன்னதியை பார்க்கும்போது சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லுற மாதிரி காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரி, சாமுண்டின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய அற்புதமான ஒரு சிற்பங்கள் அந்த அன்னையினுடைய கருவறை சுற்றி இருக்கும். நம்ம அம்பாளை ஒரு முறை சுற்றி வரும்போது சகல சக்திகளையும் சகல தெய்வத்தையும் நம் வழிபாடு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடியது அந்த ஆலயத்தில். அதே அம்பிகையினுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடியது மகாசக்தி துர்கைன்ற ஒரு அம்பாளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு துர்கா தேவியாக இன்னைக்கும் செவ்வாய் தோறும் அம்பாள் இடத்துல வேண்டுதல் வைத்தால் திருமணம் தரக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடியது. இந்த ஆலயத்துடைய மிக ஒரு சிறப்பு வரலாறு அப்படின்னு சொன்னால் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். தெய்வத்திரு அடிகளார் சேக்கிழா பெருமாள் வழிபாடு செய்த சிவத்தலமாகவும், அருள்மிகு
தியாகராஜர்னு சொன்னாலே தியாகராஜ கீர்த்தனைகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சங்கீத சக்கரவர்த்தி, மகா பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அந்த தியாகராஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கோவூர் வழியாக இருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த திருப்பதிக்கு போகக்கூடிய வழியில் இந்த ஆலயத்துக்கு வராங்க, தரிசனம் செய்கிறாங்க. ஆலயத்தில் தரிசனம் செய்துட்டு இந்த இடத்துல திருப்பதியை நோக்கி போகலாம் அப்படின்னு போகும்பொழுது, அந்த இடத்துல இந்த கூவூரில் இருக்கக்கூடிய ஒரு பழங்காலத்தில் ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடியவர் என் மீது பாடல் பாடுங்க, என்னை பற்றி நீங்கள் புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார் தியாகராஜர் அவர்கள், நான் இறைவன் மீது மட்டும்தான் பாடல் பாடுவேன், மற்ற யார் மீதும் பாடல் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவரோட திருப்பதி பயணத்தை தொடங்குறாரு. அப்படி பயணத்தை தொடங்கி கொண்டு இருக்கும்போது பல்லக்க தூக்கிட்டு 2 பேர் போயிட்டு இருக்காங்க. எதிர்க்க திடீர்னு திருடர்கள் தியாகராஜர் அவர்களை வழிமறைக்கிறாங்க. வழிமறைச்சு அவங்க கிட்ட கலாட்டா பண்ணி அவங்க கிட்ட ஏதோ நகை இருக்கும், பணம் இருக்கும் அப்படின்ற புடுங்குற எடுத்துடலாம், அவங்க கிட்ட இருந்து திருடிடலாம் அப்படின்ற அளவுக்கு இது பண்ணிடலாம் பார்க்குறாங்க, புடுங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு தியாகராஜ அவர்கள் சொல்கிறாரு, நான் ஒரு சாமி யாரு, நான் ஒரு ஆலய பயணமாக போகிறேன், இறைவன் மீது பக்தி பாடல் பாடுவது தான் ராகங்களை, இறைவன் மீது பக்தி ராகங்களை சமர்ப்பிப்பது தான் என்னுடைய பணி, என்கிட்ட ஒன்றுமே இல்லையப்பா அப்படின்றார். அப்போது உங்கள் முன்னாடி 2 பேர் 2 சிறுவர்கள் கல்லை வாரி வாரி அரைச்சாங்களே, எங்களை அடித்தாங்களே, அவங்க யார்? மொத்தமே நாங்கள் 3 பேர் தான்ப்பா இருக்கோம், 2 பேர் பல்லக்கு தூக்குறாங்க, நான் இருக்கேன், இன்னும் 2 பேர் நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 2 பேர் கல்லை தூக்கி அடித்தாங்க, எங்களை விரட்ட பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் தியாகராஜ அவர்களுக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண பகவானும், ஸ்ரீராமரும் லக்ஷ்மணும் சகோதரராக நம்மளை காத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்குது, இந்த இறைவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த ஆலயத்துக்கு இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் அன்னை சௌந்தராம்பிகை தரிசனம் செய்து அவருடைய வாழ்க்கையில் பஞ்ச கீர்த்தனை 5 கீர்த்தனைகளை இந்த இறைவன் மீது பாடல் பாடியிருக்காரு. சரணா ராகம்னும் பந்து வரலினும் கல்யாணி ராகம்னும் சங்கராபரணம் சொல்லக்கூடிய ஒரு 5 ராகத்தில் சிவபெருமான் மீது புகழ்ந்து இந்த பாடல்களை பாடியிருக்காரு. அதி அற்புதமான இந்த சிவாலயத்தில் 5 பாடல்கள் பெற்ற ஒரு தலம்னு சொல்லக்கூடியது. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்துக்கு சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே மிக ஒரு கொண்டாட்டமான ஒரு சிவராத்திரியாக தான் சொல்லணும். இங்கே சிவராத்திரி அன்னைக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சிகள், இறைவன் மீது பக்தி பாடல்கள், தேவாரம், திருவாசக, திருமுறை பாடல்கள் மற்றும் விடிய 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 லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் நிறைய விசேஷங்கள் இந்த ஆலயத்தில் உண்டு. வைகாசி விசாகத்தில் 10 நாள் திருவிழா நடக்கும் இந்த இறைவனுக்கு. வைகாசி விசாகத்தன்று சிவபெருமாள் பார்வதி அம்பிகை திருக்கல்யாணம், வள்ளி தேவசேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம், அது மட்டுமல்லாமல் மகாரதம் இந்த ஆலயத்துடைய சென்ற ஆண்டு தான் புதிதாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரதம் தயார் நிலையில் இருந்தது. அந்த ரதம் தேர் ஓட்டம் பார்க்கும்போது அந்த ஊருக்கே ஒரு கொண்டாட்டமான ஒரு பகுதியாக தான் இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்துலாம் கூட தரிசனம் செய்வாங்க சிவபெருமானை. அதி அற்புதமான ஒரு நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய இந்த இறைவனுடைய கருணைன்றது அளவற்றது. இவ்வளோதான் அளவு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை நம்ம இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, புதன் பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடியது. எப்பவுமே புதன் ஒரு சாந்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுபோல் இந்த புதனுக்கு இந்த இடத்துல ஒரு சந்நிதி கிடையாது, தனி சந்நிதி கிடையாது. சாட்சாத் சிவபெருமானை வணங்கும் போதே புதனையும் வணங்கியதாக ஒரு நற்பேர் உண்டு, அவர் நல்ல ஆசையும் உண்டு. இந்த சிவாலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம், ஐராவத தீர்த்தம் என சொல்லப்படுகின்றது. தலவிருட்சம் வில்வ மரம். இந்த புதன் ஸ்தலத்தில் தமிழ் சினிமாக்கள் கொண்டாடப்பட்ட ஒரு சிவாலயம்னு சொல்லலாம். ஆதி காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து இந்த காலத்தில் வெறும் 1000க்கும் 1000க்கும் மேலே சொல்லலாம், 1000க்கும் மேற்பட்ட தமிழ் சினிமாக்களில் வெற்றி படம். இந்த இடத்துல இந்த இறைவனை தரிசனம் செய்யாத நடிகர்களே இருக்க முடியாது, நடிகைகளே இருக்க முடியாது. எல்லாருமே வணங்கிட்டு போய் எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்கள்லாம் வணங்கிட்டு போயிருக்காங்க. அத்தனை படமும் சக்ஸஸ் ஆனது தான். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணை பெரும் கருணையானது. அப்பேற்பட்ட இந்த சிவாலயத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இறைவனுடைய திருக்கருணையை பெற்று எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெற வேண்டுகிறோம். மறக்காமல் நம்மளுடைய ராஜேஸ்வரன் ஆன்மீக பயண சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.